நாம் இன்றைக்கி பார்க்க போகிற அற்புதமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் இயங்குவதற்கு அடிப்படையான ஆற்றலை தரக்கூடியவர் சூரிய பகவான் தாங்க. இவரை ஆதித்யன், ரவி, பாஸ்வரன், கதிரவன் போன்ற பல பெயர்களால் அழைக்கிறாங்க. 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வரக்கூடிய சூரிய பகவானின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு தாங்க மாதங்களானது கணக்கிடப்படுது. சூரிய பகவானை நம்ம எப்படி வழிபட்டால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வீட்டில் சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருக்குதா? திருமண வரன் பார்த்திங்கன்னா கைகூடுற மாதிரி தள்ளி தள்ளி போய்கொண்டே இருக்குதா? நல்ல வரன் அமைகிற மாதிரி தள்ளி போய்கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவகிரகங்களில் தலைமை கிரகமாக அழைக்கக்கூடியவர் சூரிய பகவான் தாங்க. பகவானுக்குரிய கிழமையாக சொல்லக்கூடியது ஞாயிற்றுக்கிழமையாகுங்க. ஒருவருடைய வாழ்க்கையில் பணம், பதவி, பெயர், புகழ், அதிகாரம், அந்தஸ்து போன்ற யோகங்கள் அமைய வேணும்னா அதற்கு அவர்களுடைய ஜாதகத்தில் சூரிய பகவானுடைய அருளானது நிறைந்திருக்க வேணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருந்து சூரிய பகவானை நம்ம வழிபடுவதனால சூரியனுடைய அருளும் எதிரிகளில் வெல்லக்கூடிய பலமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்ம சூரிய பகவானுக்கு எந்த முறையில் விரதம் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சூரிய பகவானை விரதம் இருந்து வழிபட நினைக்கக்கூடியவங்க அன்றைய நாளில் காலையிலேயே, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் குளிக்க வேணுங்க. பூஜை செய்யும் இடத்த நீங்கள் நல்லா சுத்தம் செஞ்சு வைத்து கொள்ள வேணுங்க. அதற்கு பிறகு சிவனுக்கு துளசியால் அர்ச்சனை செய்யப்படக்கூடிய ஒரு கோவிலில் அர்ச்சனைக்கு ஒரு தட்டை வாங்கி நீங்கள் தயாராக வைத்து கொள்ள வேணுங்க. அதில் கொஞ்சமாக அரிசி, குங்குமம், சிவப்பு நிற பூக்கள் இல்லைன்னா ஏதேனும் ஒரு பழங்களை நீங்கள் எடுத்து வைத்து கொள்ள வேணுங்க. நீங்கள் அன்றைய நாளில் விளக்கேற்றி வைக்க வேணுங்க. அதை சூரியன் உதயக்கூடிய திசையை நோக்கி நீங்கள் வைக்க வேணும். ஒரு சின்ன சொம்பில் தண்ணீரை எடுத்து வைத்து சூரிய பகவானை நோக்கி நீங்கள் வழிபட்டு கொண்டு அந்த அர்ச்சனை தட்டின் மீது நீங்கள் தீர்த்தம் போல தெளிக்க வேணுங்க. பூஜை முடிந்த பின்னாடி நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாகத்தாங்க இருக்க வேணும். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடுவது ரொம்பவே நல்லதுங்க. அதற்கு பிறகு மாலை வரைக்கும் தண்ணீர், பால் தவிர வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய பகவானை நினைத்து காலை முதல் மாலை வரைக்கும் சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட விட வேணுங்க. ஒருவேளை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி சாப்பிடவில்லை அப்படின்னா கட்டாயமாக அன்ற நாள் முழுவதும் நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க. அதற்கு அடுத்த நாள் காலை சூரிய உதயத்திற்கு பிறகுதாங்க நீங்கள் சாப்பிட வேணும். சூரிய விரதம் கடைபிடிக்கக்கூடியவங்க உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கொடிய நோய் எதுவுமே அண்டாதுங்க. முகத்தில் வசீகரம் உண்டாகுங்க. சமுதாயத்தில் மற்றவர்கள் மதிக்கக்கூடிய சூழ்நிலையானது ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க, வளர்ச்சி உண்டாகுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா துர்சக்திகள் அனைத்துமே விலகி விடுங்க. அதே போல் செய்வினை, மாந்திரிகம் போன்றவற்றை சூரிய விரதம் கடைப்பிடிப்பவங்களா அண்டாது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. தன்னை எதிர்க்கக்கூடிய எதிரி அரசனாகவே இருந்தாலும் கூட ஞாயிற்றுக்கிழமை நாளில் விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபடுவதனால எதிரிகள் விழுந்து போவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அத்தனை மகத்துவம் வாய்ந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய பகவானை விரதம் இருந்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இந்த விரதத்தை நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் இருந்து வழிபடுபவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு சூரிய பகவான் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. பெயர், புகழ், செல்வாக்கு அதிகரிக்க தினமும் சூரிய நமஸ்காரம் நம்ம செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. அப்படியே செய்ய முடியாதவங்க காலையில் எந்திரிச்சு குளித்து முடித்த பின்னாடி சூரியனுக்கு தண்ணீர் சமர்ப்பணம் செய்ய வேணுங்க. நீங்கள் எழுந்ததும் முதல்ல தண்ணீர் கூட குடிக்காமல் குளித்து முடித்து விட்டு வர வேணுங்க. அதற்கு பிறகு முதல் தண்ணீரை சூரியனுக்கு கிழக்கு திசை பார்த்தபடி நின்று சூரியனை பார்த்தபடி கையில் பித்தளை இல்லைன்னா செம்பு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை இந்த மந்திரங்களை சொல்லி நீங்கள் பூமியில் ஊற்ற வேணுங்க.
ஓம் அஜ்வத் வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தந்தோ சூரிய பிரச்சோதயாத். இப்படி செய்வதனால தண்ணீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்வதாக அர்த்தமாக்குமாங்க. அதற்கு பிறகு நீங்கள் தண்ணீர் குடித்து இந்த பிரார்த்தனையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க. இந்த சக்தி வாய்ந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் தினமும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக புகழ் வந்து சேருங்க. தினமும் முடியாதவங்க சூரியனுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் மட்டுமாவது செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. மேலுமே சூரியனுடைய அருளை பெறுவதற்கு பித்தளை இல்லைன்னா வெண்கல தொட்டியில் தண்ணீரை நிரப்பி அதை வீட்டு வாசலில் வைத்து அதன் மீது சிவப்பு நிற பூக்களை நீங்கள் மிதக்க விட வேணுங்க. செந்நிற பூக்கள் சூரியனுக்கு ரொம்பவே உகர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படி சூரியனுக்கு எதிரே நம்முடைய வீட்டில் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல அதிர்வலைகள் உண்டாகுமாங்க. பெரிய பெரிய வணிக வளாகங்கள் வியாபார ஸ்தலங்களில் இது போல் செய்வதை நம்ம பார்த்துருப்போங்க. இதனை சூரியனுக்கு எதிரில் வெயில் படக்கூடிய இடத்துல செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. சூரியனுடைய அருளை பெற மேலும் துளசி பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது போல நம்ம செய்ய வேணுங்க. அதே போல் எப்போதுமே வெளியிலிருந்து வீட்டுக்குள்ளே வந்த உடனே காலணிகளை கழற்றி வைக்கும்போது உங்களுடைய கைகளை கால்களை தண்ணீரால் கழுவ வேணுங்க. இப்படி செய்வதனால சூரிய பகவானுடைய எதிர்மறையான விளைவுகள் குறையுங்க. உப்பு மற்றும் அரிசி உணவுகளை நீங்கள் எந்த அளவுக்கு குறைத்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு சூரியனுடைய வலிமையானது பலம் பெறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே சரியான முறையில் கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா யாருமே வெல்ல முடியாத உயரத்துக்கு உங்களால் போக முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. வாரத்திற்கு ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு கிரகத்திற்கு உரியதாகுங்க. நவ கிரகங்களும் நம்முடைய வாழ்க்கையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது அப்படிங்கிறதுனால அனைத்துமே முக்கியமான நிகழ்வுகளுக்கு காரணமாக இருப்பதனால நவ கிரகங்களையும் நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. அப்படி ஞாயிற்றுக்கிழமை என்பது நவ கிரகங்களில் ராஜ கிரகமாக அழைக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு உரிய நாளாகுங்க. இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க. சூரிய பகவான் சிவபெருமானின் வலது கண்ணாக விளங்கக்கூடியவராவார் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. சிவபெருமானை நோக்கி கடு தவம் இருந்த பிறகே சூரிய பகவான் கிரகங்களில் தலைவனாகவும் வலிமையை பெற்றிருக்கிறாருங்க. இவரை விரும்பி வழிபடுபவங்களுக்கு அனைத்து விதமான நலன்களையும் வழங்கக்கூடியவர் சூரிய பகவான் அப்படின்னும் சொல்லப்படுது. ஜாதகத்தில் சூரிய பகவான் பலம் அதிகமானால் எதிரிகள் வெல்லவும் சூரிய பகவானுக்கு விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவர் சூரிய பகவான் தாங்க. ஜோதிட சாஸ்திரப்படி சூரிய பகவான் தான் ஆரோக்கியம், தலைமை பண்பு, அரச பதவி, அரசு வேலை, தைரியம், தந்தை உறவு, தாய் வழி உறவுகளுக்கு உரிய கிரகமாகவும் சொல்லப்படுறாருங்க. அதனால தான் அமாவாசை போன்ற நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதை சூரியனை சாட்சியாக வைத்து கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நம்முடைய உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு, நோய்கள் நீங்குவதற்கும் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட வேணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே சூரிய பகவானை வழிபடக்கூடியவங்களுக்கு அவருடைய அருளானது பரிபூரணமாக கிடைக்குங்க. அதே போல் அனைத்துலையுமே ஆற்றலும் ஒளி பொருந்தியவராக இருக்கக்கூடிய ஆற்றலையுமே சூரிய பகவான் வழங்குவார் அப்படின்னும் சொல்லப்படுது. அவர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவது மட்டும் இல்லாமல் இவர்களை வெல்ல யாருமே இல்லை என்ற நிலையானது உருவாகுங்க. இத்தகைய சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டோம் அப்படின்னா எதிரிகள் எப்படிப்பட்ட வலிமை படைத்தவர்களாக இருந்தாலும் சரிங்க அவர்கள் விலகி ஓடிவிடுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கக்கூடிய விரதத்துக்கு சூரிய விரதம் என்று பெயராகுமாங்க. இந்த விரதம் இருக்கக்கூடியவங்க சூரிய உதயத்திற்கு முன்னாடி, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு குளித்துவிட்டு வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்ய வேணுங்க. அதே போல் சூரிய பகவானுக்கு உரிய சூரிய காயத்ரி, ஆதித்ய ஹிருதயம் போன்ற மந்திரங்களை ஞாயிற்றுக்கிழமை நாளில் சொல்லி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. சூரிய பகவானுக்கு 5 இல்லைன்னா 7 ஞாயிற்றுக்கிழமை நாளில் விரதம் இருந்து வழிபட்டோம்னா நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க, ஆயுள் நீடிக்குங்க, கொடிய நோய்கள் எதுவுமே நம்ம அண்டாது அப்படின்னு சொல்லப்படுது. முகத்தில் வசீகரம் உண்டாகுங்க, சமூகத்தில் எல்லோரும் மதிக்கக்கூடிய அளவுக்கு உயர்வான அந்தஸ்தானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்கள் வளர்ச்சி உண்டாகுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால்
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.